சொல்றி. நல்லா இருக்கார். என்னது? ஏன்டி எப்போ பார் வீட்டுக்காரு மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற? பாவண்டி வீட்டுக்காரு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போடி. உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்க? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நம்ம தான் கொஞ்சமாவது மரியாதை கொடுமா. எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் எவ்வளோ மரியாதை கொடுப்பேன் தெரியுமா? உங்கள் மாமாவுக்கு தான். நீ எப்போ பாரு எங்கள் வீட்டுக்காரர் அதை சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் இது சொல்கிறாரு. எப்போ பாரு இதை சொல்லாத. நம்ம மாமியார் எதுக்கு நம்மளுக்கு கட்டி கொடுக்குறாங்க? நம்ம நல்லபடியாக பார்த்துப்போம் தானே. அதை விட்டுட்டு சும்மா வீட்டுக்காரர் இப்படி சொல்கிறாரு, வீட்டுக்காரர் அப்படி சொல்கிற. உங்கள் மாமாலாம் எனக்கு நான் எப்படி தாங்குவேன் தெரியுமா? ஒரு வேலை கூட வாங்க விட மாட்டேன். நீ என்னன்னா எப்போ பாரு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் இருடி வர. ஒன்றும் இல்லை, குழம்பு சொன்னேன். குழம்பு கீரை குழம்பு வச்சிட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணவா இல்லை வாழைக்காய் கூட்டு வைக்க, அதை கேட்க தான் வந்தேன். ரெண்டுமே பண்ணுங்க. பண்ணிட்டு அப்புறம் போறீங்க. தங்கச்சியில பேசிட்டு இருக்கல. பேசு பேசு. என்னடி? ஆமாம் மாமா பசிக்குதுன்னாங்க, அதான் இந்த வந்து சாப்பாடு போட்டு தரேங்கன்னு சொன்னேன். அது மாதிரி கொஞ்சமாக புருஷனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடி. சும்மாலாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரி நான் போய் உங்கள் மாமாவுக்கு சாப்பாடு போடுறேன். பாவம் அவங்க பசி தாங்கவே மாட்டாங்க. நான் வச்சிடுறேன்டி, அப்புறம் கூட பண்ணுறேன். எங்க அவன் பேசிட்டு இருக்கும் போது